பேபி அண்ட் பேபி படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிவாவும் குணாவும் அவங்க சொந்த ஊருக்கு வந்து போகிறாங்க. அப்படி போகும்போது ஏர்போர்ட்டில் குழந்தை, அதாவது சிவாவுடைய குழந்தை குணாகிட்டயும், குணாவுடைய குழந்தையோ சிவாகிட்டயும் வந்து மாறிடுது. இதை எப்படி அவங்க வீட்டுக்கு தெரியாமல் குழந்தைய 2 பேர் குழந்தை அவங்கவுங்க வீட்டுக்கு வருது அப்படின்றது தான் படத்துடைய கதை. ஆக்சுவலாக இந்த கதையை வச்சு பயங்கர ஜாலியாக நமக்கு வந்து ஒரு காமெடி மூவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் முடிவு பண்ணிட்டுருக்காரு. அதுக்கேற்ற வேலையும் வந்து ஒரு நிறைய வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து தோணுது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பல இடங்கள் வந்து சீன்ஸ் வந்து காமெடியாக ஜாலியாக வந்து போகுது. பட் அது வந்து லாஜிக்கலாக இருக்குது அப்படின்னு கேட்டால் வந்து லாஜிக்கலாக இல்லை. பல அன்லாஜிக்கலாக சீன்ஸ் வந்து இருக்குது. பல இடங்களில் வந்து என்னடா இது இன்னும் இந்த மாதிரி மேக் பண்ணிடுறீங்களே சீனு அப்படின்ற கேள்வியும் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் படத்துக்கு பெரிய ப்ளஸும் மைனஸுமே இதுதான். அதாவது அவ்வளோ ஆர்டிஸ்ட் வந்து இருக்காங்க. நிறைய காமெடி பண்ணக்கூடிய நல்ல நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க. பட் அதுக்கான கரெக்டான கேரக்டர் அவங்களுக்கு வந்து கொடுக்கல. அது வந்து நமக்கு படம் பார்க்கும்பொழுது பல இடங்களில் வந்து தெரியுது. அதே மாதிரி இமான் அவர்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவருடைய மியூசிக் போட்டு கொஞ்சம் படத்தை வந்து தீர்த்திருக்காரு. ஸோ ஒட்டு மொத்தமாக நான் ஒரே வார்த்தை தான் சொல்வேன், இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கலாம் எழுதும் பொழுது.